ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரே ஒரு பொருள் வச்சு 5 நிமிஷத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம அனுயாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த கப்பில் தண்ணி அளந்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் ரவை. நான் பாம்பே ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய ரவை எடுத்திங்கன்னா ஒரு கப்புக்கு 1.25 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு 10 செகண்ட் கிண்டிங்க அப்படின்னால இந்த மாதிரி நல்லா இறுகி வந்துடும். இதை அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு ஒரு நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கு அப்புறமா ஒரு நிமிஷம் கழித்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த சூட்லேயே அந்த ரவை நல்லா வெந்து வரும். அதே மாதிரி சூடும் ஆறணும் இல்லையா, அதனால் இதை இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். கையில் ஒட்டும், அதனால் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் இல்லைங்க, ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் பிசைஞ்சு எடுத்திங்கனாலே போதும். இது சுத்தமாக உங்களுக்கு ஸ்நாக்ஸே செய்ய தெரியாது அப்படிங்கிறவங்க கூட, பிகினர்ஸ் கூட செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வரும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் நான் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே இதுக்குள்ளே இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி நான் டைமண்ட் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் இது உங்களுக்கு வேணும்னா உருண்டைகளாக உருட்டி போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா ரிங்ஸ் மாதிரி கூட செஞ்சுக்கலாம். உருண்டை எடுத்துகிட்டு உருட்டிட்டு நம்ம உளுந்த வடைக்கெலாம் ஓட்டை செய்வோம் இல்லையா, ஓட்டை போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது உங்களுடைய ஐடியா தாங்க. நான் எனக்கு உருட்டுறதுக்கு அதெல்லாம் டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த ரவை பால்ஸ் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா 2 பக்கமும் கிறிஸ்பியாக வர்ற அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். போட்ட உடனே கிண்டிடாதீங்க. போட்டு ஒரு அரை நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறமா கிண்டிட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. டீ போடுற டைமுக்கு முன்னாடியே நம்ம இது செஞ்சிடலாம். சவுண்டு பார்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக இருந்துச்சு. இதை இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸப் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக சிக்கன் 65 மசாலா எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலந்து மிச்சருக்கெல்லாம் நம்ம கடைசியாக தூவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தூவி எடுத்துக்கலாம். இது போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.